மூன்றாவது கணக்கு ஏ ஸ்கொயர் பிசி ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் என நிறுவுகன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா நமக்கு 2 நிரல்களோ அல்லது 2 நிறைகளோ நம்ம சமமாக்கியிருப்போம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நிறையோ அல்லது ஒரு நிரலோ 0 வரணும் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ஏவை எடுக்கணும், பி எடுக்கணும், சி எடுக்கணும், வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முறை ஏபிசியை வெளியே எடுத்தால் தான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ 4 வேறு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பொதுவாக வெளியே எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டை தெரிஞ்சுன்னா எதை வெளியே எடுக்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த நிறைய பார்த்தோம்னா எதுவுமே பொதுவாக இல்லைங்க. ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏவே கிடையாது, இங்கே ஏ இருக்குது, இந்த உறுப்பில் ஏ கிடையாது, விட்டுடலாம். சரி, நிரலாக பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ இதில் யார் எடுக்கலாம்? ஏவை எடுக்கலாம், ஏன்னா இங்கேயும் ஏ இருக்குது. இதில் பாருங்கள் பி எடுத்துடலாம், இதில் சி எடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணால் டேக் ஏ கமா பி அண்ட் சி ஃப்ரம் முறையே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா? எதிலேருந்து எடுக்க போகிறோம் சாமி? C1 C2 அண்ட் C3 இதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஏவை எடுத்துகிறேன், இதிலேருந்து ஏவை எடுக்கிறேன், இதிலேருந்து பிஏ எடுக்கிறேன், இதிலேருந்து சிஏ எடுக்கிறேன். அப்போ எடுத்துட்டோம்னா ஏ எடுத்தாச்சு சாமி. அப்போ வெறும் ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ எடுத்துட்டா வெறும் ஏ மட்டும் இருக்குமா? 2 உறுப்பு இருக்குது. இதிலேருந்து ஏவை எடுத்தால் ஏ ப்ளஸ் இதிலேருந்து ஏவை எடுத்தால் வெறும் பி மட்டும் இருக்கும், ஏன்னா 1 டைம். இதுலேருந்து ஏவை எடுத்தாச்சு, வெறும் யார் இருப்பாங்க? பி மட்டும் இருப்பாங்க. இங்கே யார்? பி எடுத்தாச்சு, சி இருப்பாங்க, ஒரு பி தான் இருக்கும். இங்கே பி ஸ்கொயர்லேருந்து ஒரு பி எடுத்தாச்சு ப்ளஸ் பி எடுத்தாச்சு, இங்கே சி மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா சிஏ எடுக்கணும். ஸோ ஏ மட்டும் இருக்கும், ஏ ப்ளஸ் சி ஸ்கொயர்லேருந்து ஒரு சி எடுத்தாச்சு சி எடுத்தாச்சு ஏ, சி எடுத்தாச்சு சி. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ யாரை பொதுவாக எதனா வெளியே எடுக்கலாம்? வேறு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே ஏ இருக்குது, சி இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் சி இருக்குது. ஸோ சம்மந்தமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் பாருங்கள். இந்த இது உள்ள ஏ ப்ளஸ் சி இருக்குது. இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, இங்கே பி இருக்குது, ஏ இருக்குது, பி மட்டும் இருக்குது, இங்கே பிசி இருக்குது, இங்கே சி இருக்குது. அதனால் இந்த C1 நான் எப்படி எழுத போகிறேன் பாரு சாமி. C1 ஏபிசி இன்ட்டு சியை இந்த C2வையும் C3ஐயும் கூட்டிக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் C2வை கூட்டினா சி ப்ளஸ் இந்த C3 கூட்டினா ஏ ப்ளஸ் சி. இதை அப்படியே வச்சுக்கிறேன், சின்னு வச்சுக்கிறேன், இதை ஏசின்னு வச்சுக்கிறேன். இது கூட ஏ ப்ளஸ் பி தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் கூட்டுறேன், ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ. இது பி அப்படியே இருக்கட்டும், இங்கே ஏ அப்படியே இருக்கட்டும், இங்கே பி அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன், பி ப்ளஸ் சி ப்ளஸ் இன்னொரு சி. இது பி ப்ளஸ் சி அப்படியே இருக்கட்டும், இங்கே ஒரு சி அப்படியே இருக்கட்டும். என்ன சாமி பண்ணிக்கிறோம், நம்ம C1 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். C1 எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? C1 கூட C2வையும் C3யும் என்ன பண்ணியிருக்கோம்? கூட்டி எழுதியிருக்கோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி இன்ட்டு ஒத்த உறுப்புகளை ஒன்றா பாருங்கள். 2 ஏ இருக்குது, 2 சி இருக்குது. அப்போ 2 இன்ட்டு பொதுவாக இருந்துக்குள்ள 2 வெளியே எடுத்துடலாமா? அப்போ 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் சி போடலாமா? இங்கே 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி போடலாமா? இங்கே 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி போடலாம். ஓகே சாமி, இங்கே பாருங்கள் பி ப்ளஸ் சி, இங்கே ஏ ப்ளஸ் சி ஏ சின்னு இருக்குது. இப்போ யாரை வெளியே எடுக்கலான்னு பாரு சாமி. ஈக்குவல் டு போட்டுறேன். இங்கே பொதுவாக யாராக இருக்கான்னு பார்த்தா அங்கே மாறி இருக்குது. ஏ ப்ளஸ் சி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, பி ப்ளஸ் சி இருக்குது. ஆனால் பொதுவாக யார் இருக்காங்க? 2 இருக்காங்க. ஸோ 2 வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். 2 இன்ட்டு ஏபிசி வந்துச்சு. நம்ம இது என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி. இங்கே சி பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் சி ஏ சி. ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு இப்போ 2 ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வந்திருக்கு. இங்கே 4ல் 2 தான் வந்திருக்கு. இன்னொரு ஏ வெளியே எடுக்கணும், இன்னொரு பி வெளியே எடுக்கணும், இன்னொரு சியை வந்து நான் வெளியே எடுக்கணும். அப்போது ஏதாவது ஒரு நிரலில் நான் அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஒரு நிரலையோ அல்லது நிறையிலையோ வந்து நான் வெளியே எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இன்னொரு 2ஐயும் வந்து நான் வெளியே எடுக்கணும். ஓகே, இப்போது C2வை பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி இருக்குல்ல சாமி. இது ஒரே உறுப்பாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா இங்கே போய் இதை கழிச்சு விட்டோம்னா இங்கே திருப்பி ஏ வரும்,
இது பி மைனஸ் இருக்கணும். இது ஒரே உறுப்பாக மாற்றுறதுக்கான வழியை பார்க்குறேன் நான். பிசி இந்த சி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே 2 உறுப்புகள் இருக்குது, இந்த ஒரே உறுப்பாக பார்த்துணும். ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா சி போயிடும், ஆனால் ஏ உட்காந்திக்கும். இதுலேருந்து இதை கழிச்சா பி மைனஸ் ஏன்னு வந்துடும். அதனால் இதை விட்டுறேன், இந்த பக்கம் போகிறேன். இதுலேருந்து இதை கழிச்சிட்டேன்னு சொன்னால் ஏ வரும், கழிச்சா ஏ வரும், இதை கழிச்சா என்ன வந்துடும், 0 வந்துடும். ஓகே, அப்போ இதை எடுத்துக்கலாமா? ஸோ 2 இன்ட்டு ஏபிசி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி, எந்த மாற்றமும் இல்லை, C1 அப்படியே எழுதிக்கலாம். இந்த C2 மட்டும் நான் எழுதுகிறேன். C2லேருந்து யாரை கழிக்கிறேன், ஏவை கழிக்கிறேன். கழித்தல்னா அது குறிய மாற்றணும்னு அர்த்தம். ப்ளஸ் ஏ வந்தால் மைனஸ் ஏ, ப்ளஸ் சி வந்தால் மைனஸ் சி. இங்கே என்ன உறுப்பு இருக்கோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்கம்மா. ப்ளஸ் ஏ வந்தால் மைனஸ் ஏ, ப்ளஸ் பி வந்தால் மைனஸ் பி, ப்ளஸ் பி வந்தால் மைனஸ் பி, ப்ளஸ் சி வந்தால் மைனஸ் சி. 3வது நிரலை நான் எதையுமே மாற்றலை, அப்படியே வச்சுக்கிறேன். நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சின்ஸ் போட்டுங்க போகிறேன். C2 அப்படியே தான் வச்சுக்கினேன், C1 அதுலேருந்து கழிச்சேன். ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே 2 இன்ட்டு ஏபிசி. இப்போ இங்கே பார்த்தோம்னா என்ன சமயம் வரும், ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சியா. இந்த ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். கழித்தலில் கேன்சல்னால் 0ன்னு அர்த்தம், பெருக்கல் வகுத்தலில் கேன்சல்னால் 1ன்னு அர்த்தம். மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ குறியோடு பார்த்து எழுதுங்க சாமி, ஒன்றுமே இல்லைனாது 0. ஏ ப்ளஸ் சி ஏ. அடுத்து ஒரு நிரல்லையும் ஒரு உறுப்பு மட்டும் தான் இருக்கணும். இதில் 2 உறுப்பு இருக்குது, இதில் ஒரு உறுப்பு தான் இருக்குது. இதில் 2 உறுப்பு இருக்குது, இதில் ஒரு உறுப்பு, இதில் ஒரு உறுப்பு இருக்குது. இந்த 2 உறுப்பை ஒரே உறுப்பாக மாற்றணுன்றதுக்காக நான் C3 என்னவா எழுத போகிறேன், C3லேருந்து C1 கழிக்க போகிறேன். இந்த C1 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது 0 ஆகிடும். இது கழிச்சா 0 வந்துடும், பி வந்துடும். கழிச்சிடலாமா? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி சி, ஏ ப்ளஸ் சி, இதை அப்படியே வச்சுக்கலாம் சாமி. இதை அடுத்த இதுவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மைனஸ் ஏ 0. இப்போது C3 இந்த இதுவும் அப்படியே எழுதுகிறேன், ஏ ப்ளஸ் சி ஏ சி. யாரை கழிக்கிறேன், C1 கழிக்கிறேன். இதுதான் காலம் 1. ப்ளஸ் ஏவாக இருந்தால் மைனஸ் ஏ, ப்ளஸ் பி இருந்தால் மைனஸ் பி, ப்ளஸ் சி இருந்தால் மைனஸ் சி. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சி, இதிலேருந்து இதை கழிச்சா மைனஸ் ஏ மைனஸ் பி, இதிலேருந்து இதை கழிச்சா மைனஸ் பி மைனஸ் சி. இப்போ ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பிசி, 2 இன்ட்டு ஏபிசி, ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி. இங்கே மைனஸ் ஏ 0, இங்கே எல்லாம் கேன்சல் 0 ஆகிடுச்சு. இங்கே இருக்கிறது மைனஸ் பி, இங்கே இருக்கிறது மைனஸ் பி, ஒரு உறுப்பு ஆகிடுச்சு. ரொம்ப முக்கியமானது நம்ம கேன்சல் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நான் இதில் ஃபுல்லாக ஏ எடுத்தாலும் இதில் ஃபுல்லாக பி எடுத்தாலும் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் ஏ எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் பி எடுத்துகிட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இன்னொன்று இங்கே சியை எடுக்கணும். அப்போ சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இதில் ஏ எடுத்துகிறோம் பி எடுத்துகிறோம், இந்த இடத்துல சி எடுத்தால் தான் இங்கே சி ஸ்கொயர் வரும். உங்கள் சி மட்டும்தான் இருக்கணும் ஆன்சராக. அப்போ என்ன எழுதலான்னு பாருங்கள் சாமி, சி மட்டும் வரணும்னா ஏ என்ன பண்ணணும், இங்கே ஏ இருக்கக்கூடாது, இங்கே யார் இருக்கக்கூடாது, ஏ இருக்கக்கூடாது, பி இருக்கக்கூடாது, இங்கே யார் இருக்கக்கூடாது, சி மட்டும்தான் வேணும்னா இந்த இடத்துல மட்டும் 0 வராமல் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, அப்போது இங்கே சி மட்டும்தான் வரணும், இங்கே ரெண்டுமே இது வரக்கூடாது, இங்கே சி மட்டும்தான் வரணும். அப்போ இங்கே சி வரணும்னா பியை கூட்டணும், இங்கே ரெண்டும் வரக்கூடாதுன்னா இங்கே ப்ளஸ் ஏ இருந்தால் மைனஸ் ஏ வேணும், மைனஸ் பி வேணும். அப்போது அடுத்த ஸ்டெப்புமா, ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறேன். மைனஸ் ஏ ப்ளஸ் 0, மைனஸ் ஏ மைனஸ் பி, மைனஸ் 0 மைனஸ் பி, என்ன இருக்கோ அதை அப்படியே கூட்டிக்கிறேன். மைனஸ் ஏ 0, 0 மைனஸ் பி மைனஸ் பி. என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இப்போ C1 என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், C1 டென்ஸ் டு C1 கூட C2வும் C3 என்ன பண்ணிட்டோம், கூட்டி போட்டிருக்கோம். ஓகே சாமி, இப்போ போட்டுக்கலாம். 2 இன்ட்டு ஏபிசி, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். இங்கே இருக்கிறது யார், சி இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை 0, இங்கே சி இருக்குது, இங்கே மைனஸ் ஏ 0, 0 மைனஸ் பி, இது டெல்டா ஈக்குவல் டு. இப்போ
முதல் காலத்துலேருந்து சி எடுக்கிறோம், ரெண்டாவது காலத்துலேருந்து ஏவை எடுக்கிறோம், மூணாவது காலத்துலேருந்து பி எடுக்கிறோம். இங்கே மைனஸ் ஏ எடுக்கிறோம், இங்கே மைனஸ் பி எடுக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எடுத்துடலாமா சாமி? 2 இன்ட்டு ஏபிசி இன்ட்டு இதுலேருந்து சி எடுக்கிறோம், இதுலேருந்து ஏ எடுக்கிறோம், இதுலேருந்து பி எடுக்கிறோம். மாற்றி மாற்றி போட்டாலும் பெருக்கல்ல ஒன்று தான் ஆன்சரு. ஏபிசி எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கும் 1 0 1. மைனஸ் ஏவே நான் சேர்த்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பி எடுத்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 1 0 0 1 1. இப்போ மதிப்பு போட்டுக்கலாம்ப்பா. டெல்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவையும் பெருக்கிறேன், பியும் பெருக்கிறேன், சியும் பெருக்கிறேன். என்ன பெருக்கல் தான் இருக்குது? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். எனக்கு ஆன்சர் வந்து இங்கே 4 1 இது வந்துடுச்சு. அப்போது இதனுடைய மதிப்பு இந்த அணியினுடைய மதிப்பு என்ன வந்தால் தான் 4 வருங்க, 2ன்னு வரணும். இப்போ இந்த அணியினுடைய மதிப்பு போடலாம்ப்பா. 1 இன்ட்டு இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் ஓரன் 1, இங்கே 0 கூட 1 பெருக்குன்னா 0 வந்துடும். ஸோ ஓரன் 1 மைனஸ் 0வா கீழே இருந்து மேலே போனால் மைனஸ். இப்போ இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ் 1 இன்ட்டு இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் 0 கீழே இருந்து மேலே போகும்போது மைனஸ் 0 மைனஸ் 1. இது 0 அடுத்து 0 இன்ட்டு இது என்ன ஆகிடும்? 0 கூட எது பெருக்குனாலும் 0 கிடச்சிடும். அப்போ இதை விட்டுடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர். 1லேருந்து 0 கழிச்சா 1 தான் வரும். ஸோ ஓர் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0லேருந்து 1 கழிச்சா மைனஸ் 1 தான். ஓர் 1. ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு 2. கெழுவையும் பெருக்கிக்கலாம். 2 4 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர். இதான் நிரூபிக்க சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு.